பிரைஸ் தி லார்டுங்க. இன்னைக்கும் அநேக வேளைகளில் நம்ம ஆசீர்வாதத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் கடினமான செய்தி கொடுத்தாலோ, இல்லை நம்மளுடைய பாவத்தை உணர்த்துற மாதிரி செய்தி கொடுத்தாலோ, அதை நம்ம விரும்புகிறதே இல்லை. நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக மாத்திரமே இந்த பூமிக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லைங்க. நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நமக்காக தங்களுடைய உயிரை கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அவர் மரித்து நம்ம கிட்ட வச்சுட்டு போன கடமை என்ன தெரியுமா? சகல சிருஷ்டிகளுக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சுவிசேஷம் அறிவிங்க. இன்னைக்கு நம்ம அந்த காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம மண்ணான மனுஷனாகிய நம்மளை அவர் உருவாக்கக்கூடிய காரணம் என்ன? அவரை துதிக்கணும், அவருடைய வேலையை நம்ம செய்யணும் தான். அவர் நிறைய தூதர்களுக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவன். ஓயாமல் தூதர்கள் அவரை போற்றி துதித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க துதிகள் எல்லாம் போதாதுன்னு சொல்லியா நம்மளாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு? இல்லைங்க. நம்மளுடைய துதியை மனுஷனை உண்டாக்கி அவன் வாயிலிருந்து வரக்கூடிய துதியை அவர் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ எப்பவுமே ஆசீர்வாதத்தை மட்டும் ஓடி நாடி நம்ம போகிறத தேவன் விரும்புறதில்லை. அவருடைய பணியை செய்யணும், அவரை துதித்து பாடணும். இப்படி நம்ம பாடும்போது நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் இருக்கக்கூடாது, ஆண்டவரை குறித்து இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆமேன்.